எனது பதிலுரையை தொடங்குகிறேன். நகரங்களாக வளர்ந்து வருவதில் இந்தியாவிலே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இப்பேரவையில் 1971ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை அளித்தபோது நகர்ப்புறங்களின் வசதி வாய்ப்புகளை கிராமத்து மக்கள் ஒரு காலகட்டத்திற்குள் பெற்றிட வேண்டும் என்னும் குன்றா ஆர்வத்துடன் இந்த அரசு செயல்படும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். மேற்கண்ட தலைவர் கலைஞர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நமது கழக அரசு அமையும் போதெல்லாம் இந்த துறையில் குடிநீர் வசதி, மழைநீர் வடிகாலுடன் கூடிய சாலைகள், திடக்கழிவு மற்றும் திரவ கழிவு மேலாண்மை, தெருவிளக்கு பராமரித்தல், பொது சுகாதாரம் பேணுதல், நீர்நிலைகளை பராமரித்து நிலத்தடி நீரை பெருக்குதல், குடிசை பகுதியிலே அடிப்படை வசதிகள் மற்றும் ஆரம்ப கல்வியை உறுதி செய்தல், பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்களை அபிவிருத்தி செய்து முதியோர் மற்றும் இளைஞர் நலம் பேணுதல், நவீன தகன மேடைகள் அமைத்தல், பசுமை பரப்பினை அதிகரித்தல், இணைய வசதிகளை ஏற்படுத்துதல், நகரமைப்பு பணிகள் மற்றும் நகர்ப்புற வாழ்வாதாரத்தோடு மேம்பாடு போன்ற எண்ணற்ற பணிகளை முழுவீச்சில் நடைபெற்று வருவதை அனைவரும் அறிவீர்கள். மேற்கண்ட பணிகள் அனைத்தும் இத்துறையின் பெருநகர சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட 25 மாநகராட்சிகள், 137 நகராட்சிகள் மற்றும் 487 பேரூராட்சிகள், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், சென்னை குடிநீர் வாரியம், டிபிகோ, டிபிசல், டிவிக், சிஆர்ஆர்டி மற்றும் புதிய திருப்பூர் பகுதி மேம்பாட்டுக் கழகம் ஆகிய சார்பு நிறுவனங்கள் மூலம் வெகு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் நமது கழக அரசு வளர்ந்து வரும் நகர்ப்புற வளர்ச்சி, வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் ஆன்மீக சுற்றுலா தலங்கள், நகரத்திற்கு வந்து செல்லும் மக்களுக்கு தேவைப்படும் வசதிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் நகர்ப்புற உள்ளாட்சிகளின் தரத்தை உயர்த்தியுள்ளது. இதுவரை 10 மாநகராட்சிகள், 31 நகராட்சிகள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன. அத்துடன் மேலும் சில ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சிகளை அருகில் உள்ள மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளுடன் இணைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. 16 மாநகராட்சிகளுடன் 149 ஊராட்சிகள், 4 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகளும், 41 நகராட்சிகளுடன் 146 ஊராட்சிகள், 1 பேரூராட்சி, 25 பேரூராட்சிகளுடன் 29 ஊராட்சிகளில் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் 29 ஊராட்சிகளில் 25 பேரூராட்சிகளாக, 7 பேரூராட்சிகள், 7 நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்படுகிறது. 22 ஊராட்சிகள் மற்றும் 6 பேரூராட்சிகள் சேர்ந்து 6 நகராட்சிகளாகவும் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவை முடிவுறும் போது நகர்ப்புற உள்ளாட்சிகளின் எண்ணிக்கை பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட 25 மாநகராட்சிகளாகவும், 146 நகராட்சிகளாகவும், 491 பேரூராட்சிகளாகவும் இருக்கும். நகர்ப்புற உள்ளாட்சிகளில் பொதுமக்களின் சிறப்பான போக்குவரத்தினை உறுதி செய்யும் ஒரு நோக்குடன் கடந்த 4 ஆண்டுகளில் 10,980 கோடி மதிப்பீட்டில் 17,774 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை பணிகள் முடிக்கப்பட்டும் 1,280 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 8,039 கோடி மதிப்பீட்டில் 380 குடிநீர் திட்டம் மற்றும் மேம்பாட்டு பணிகள் முடிக்கப்பட்டும் 1,220 பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 5,171 கோடி மதிப்பீட்டில் 2,253 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் பணிகள் முடிக்கப்பட்டும் 420 கிலோமீட்டர் நீளத்திற்கு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 6,986 கோடி மதிப்பீட்டில் 42 பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் மேம்பாட்டு பணிகள் முடிக்கப்பட்டும் 51 பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 1,002 கோடி மதிப்பீட்டில் 111 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 1,833 கோடி மதிப்பீட்டில் திடக்கழிவில் இருந்து உரம் தயாரிக்கும் மையங்கள், வளமைப்பு மையங்கள், தனிநபர் கழிப்பிடங்கள், சமுதாய மற்றும் பொது கழிப்பிடங்கள் உள்ளிட்ட பணிகளில் 11,340 பணிகள் முடிவுற்றும் 1,799 பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 858 கோடி மதிப்பீட்டில் இதுவரை 7,10,000 எண்ணிக்கையிலான தெருவிளக்குகள் LED விளக்குகளாக மாற்றப்பட்டுள்ளன.